ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்துட்டு லவ் ஃபார் யூ டிராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா எபிசோட்குள்ள வந்து போயிடலாம். ஸ்டார்ட்டிங்கே வந்துட்டு டூலி வந்து நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க இல்லையா? வந்து எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் வந்து இருக்குது. போர்டு மேரேஜ்ல நீ மோஜின் கூட தானே நிக்கணும்னு வந்து ஆசைப்பட்டேங்கிற மாதிரி அவ வந்து கேட்கிறா. இவன் சைலண்டாவே வந்து இருக்கான். என்னோட ஃபீலிங்ஸ் இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கோசரம் தான் நான் இந்த இடத்துக்கு வந்து வந்தேன். அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சொல்றா. பட் அவன் வந்து எனக்கு உன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வந்து கிடையாதுங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான். எனக்கு அந்த விஷயம் முன்னாடியே வந்து தெரியும். இருந்தாலும் என் மனசுல இருக்கிறது என் மனசுக்குள்ளே வச்சிருக்க கூடாது. அது தப்பா போயிடும் தான் நான் உன்கிட்ட சொன்னேன். மோஜின் இருந்தாலும் நான் இந்த விஷயத்த உன்கிட்ட வந்து சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு, அவ ஃப்ரிட்ஜ்ல வந்து வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு போய் வைக்கலாம்னு வைக்கும்போது, ஃப்ரிட்ஜ் வந்து ஃபுல்லா வந்து பண்ணி வச்சிருக்கான். அத பார்த்து அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டு, சரி நான் கிளம்புறேங்கிற மாரி அவ திரும்பும்போது, "உனக்கு எப்ப எந்த ஹெல்ப் வேணும்னாலும் நீ தாராளமா என்னோட வீட்டுக்கு வந்து வரலாம். என்கிட்ட வந்து கேட்கலாங்கிற மாதிரி இவன் சொல்றான். அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. இந்த சைடு நம்ம ஹீரோயினி அவங்க கோவொர்க்கர் கூட ஷாப்பிங் பண்ண வந்து வந்திருக்காங்க. அப்ப ஷென் வந்து கார் வச்சுட்டு வெளிய வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயினி வெளிய வந்த உடனே அந்த ப்ராஜெக்ட் விஷயத்த பத்தி வந்து பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் பண்றாங்க. அத பார்த்த உடனே இவளோட ஃபேஸே வந்து மாறிடுது. ஷென் கேக்குறா, "என்ன மறுபடியும் அவன ட்ரபிள் பண்றானாங்கிற மாரி கேட்கிறான். எது ட்ரபிள் பண்றானா? அப்படிலாம் வந்து கிடையாது. உன் லைஃப்க்காக ஒருத்தர் லைஃப வந்துட்டு விட்டு குடுத்து உன்ன பார்த்திருந்து நீ பார்த்திருக்கியா? அந்த மாரி அவன் வந்து பண்றான். பட் அவன இன்னும் கஷ்டப்படுத்துறதுக்கு நான் வந்து விரும்பலங்கிற மாதிரி அவ வந்து சொல்லிட்டே இருக்கும்போது, அவங்க கோவொர்க்கர்லாம் வந்து வந்துடுறாங்க. அப்படியே அவங்க ஹோட்டலுக்கு வந்து கிளம்பி போறாங்க. இந்த சைடு கங்கு நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அந்த பூல் கேம்ல வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப கங்கு வந்து கேட்கிறாரு, "அந்த ஜெயாங் இப்பயும் உன்ன வந்து ட்ரஸ்ட் பண்றானா? எனக்கு என்னவோ அவன நினைச்சா கொஞ்சம் சந்தேகமா வந்து இருக்குதுங்கிற மாரி வந்து கேட்கிறாரு. ஹீரோ கண்டிப்பா அவன் என்ன ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்கிற விஷயம் எனக்கு தெரியும். பட் ஆனா எதுல நடிச்சுட்டு வந்து இருக்கான்ங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்றாரு. உடனே கங் வந்துட்டு ஒரு வெண்ணோட ஹஸ்பண்டா நான் உன்கிட்ட சொல்லணும்னா தேங்க்ஸ் தான் வந்து சொல்லணும். இவ்ளோ விஷயம் நீ எனக்காக வந்து பண்ணிட்டு இருக்க. பட் ஆனா நீ கொஞ்சம் உஷாரா வந்து இருங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு மோஜின் எங்க மோஜின் பத்தியே இப்ப எதுவுமே சொல்றதே இல்லைங்கிற மாதிரி கேட்கிறாரு. அவ என் கூட வந்துட்டு சண்டை போட்டு வீட்டு விட்டு போயிட்டான்ங்கிற மாதிரி அவன் சொல்றான். இது வீட்டை விட்டு போயிட்டாளா? எதுக்காக 2 பேரும் சண்டை வந்து போட்டீங்க? அதுக்காக நீ போய் அவள கன்சோல் பண்ணாத வந்து இருப்பியா? பொண்ணுங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. வெண் கூட அப்படிதான் வந்து இருந்தா, நீதான் போய் சமாதானம் வந்து படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கங்கு வந்து சொல்றாரு. பட் ஹீரோ வந்து யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான். நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்னு எனக்கே தெரியலங்கிற மாதிரிதான் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த சைடு ஜெயம் வந்து ஹீரோவை கூப்பிட்டு, "நீ இப்பெல்லாம் என்கிட்ட வரதே இல்ல. ரொம்ப பிஸியா இருக்க போலங்கிற மாதிரி வந்து கேட்கிறான். "ஏதோ உங்களோட வேலையை தானே நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுவும் கரெக்ட் தான். இப்பெல்லாம் ஆடிட் டீம்ல இருக்கிறவங்க ரொம்ப ஓவரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மோஜிங் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிறேன்னு எனக்கு சைன் போட்டு கொடுத்துருக்கா பாரு. உண்மையா நீங்க 2 பேரும் பண்றதுக்கு நான் என்ன கைமாறு பண்ணுவேனே தெரியல. நம்ம ஒரு ஃபேமிலி மாரி நான் ஃபீல் பண்றேன்னு அவன் வந்து சொல்றான். ஹீரோக்கு அவ்ளோ கோவம் வருது. பட் அவன் எதிர்ல சிரிச்சுட்டே ஊன்னு தலையாட்டிட்டு ஆபீஸ்க்கு வந்த உடனே கொலிக்கு எதிர்ல டைரக்டா சண்டை போட முடியாது. இது என்னோட ப்ராஜெக்ட் தானே. நீ எதுக்காக இதுல தலையிடுறங்கிற மாதிரி ஹீரோயினி கிட்ட வந்து கேட்கறான். அவ வந்து சொல்றா, "இது என்னோட ப்ராஜெக்ட் தான். நான் தான் இதுல டீம் லீடரா வந்து இருக்கிறேன். நான் என்ன பண்ணணும்னு எனக்கு வந்து தெரியுங்கிற மாதிரி 2 பேருக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்டே வந்து போகுது. வெளிய வந்த உடனே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிறேன். நீ சைன் போட்டு வந்து குடுத்துருக்க. அவன் எவ்வளவு டேஞ்சர்ன்னு உனக்கு தெரியுமா தெரியாதாங்கிற மாதிரி இவன் வந்து கேட்ட உடனே அவ சொல்றா, "எல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்து சைன் போட்டு குடுத்துருக்கேங்கிற மாதிரி அவ வந்து சொல்றா. நான் பண்ணது தப்புதான். நான் ஒத்துக்கிறேன். அதனால என்ன விட்டுட்டு நீ ஆய்சிட்டிக்கு போனனாலும் போ. நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனா தேவையில்லாத ரிஸ்க் வந்து எடுக்காத. உன்னை காப்பாத்த முடியாதோ அப்படின்னு சொல்லி எனக்கு பயமா இருக்குதுங்கிற மாதிரி இவன் வந்து சொல்றான். நீ இன்னும் பாஸ்ட்லயே வந்து இருக்கிறன்னு நான் நினைக்கிறேன். அங்கிருந்து நீ இன்னும் வெளியவே வந்து வரல. அதுதான் உன்னோட மிஸ்டேக். என்ன பாத்துக்க எனக்கு வந்து தெரியும். நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு ஷென் கூட உள்ள வந்து போயிடுறான். இவன் அப்படியே யோசிச்சுட்டே வந்து நின்னுட்டு இருக்கான். நம்ம ஷென் கார் எடுக்கலாம்னு வெளியே வந்து வரும்போது தான் டூலி ஷென்னு சொல்லி கூப்பிடுறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்மளோட கங்கு ஹீரோயின் ஏதோ உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஜெயா பத்தி தான் 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வந்து வருது. என்னன்னு பார்த்தா 52,000 வான் வந்து யாரோ கிஃப்ட்ல வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இன்சூரன்ஸ் அமௌண்ட்ங்கிற மாதிரி வருது. அதனால ஹீரோயினுக்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட்டாவே வந்து இருக்குது. அது ஏதோ பிங்க் சிட்டில இருந்து வந்திருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அவளுக்கு வந்து படுத்தா அவளுக்கு தூக்கமே வந்து வரதில்ல. பாட்டு கேட்டுட்டு தான் படுத்துட்டு இருக்கா. பட் ஹீரோ கூட இருந்த ஞாபகமாவே தான் அவளுக்கு வந்து இருக்குது. அடுத்த நாள் பேங்க்குக்கு போய் அந்த அமௌண்ட் யார் அனுப்பிச்சது? பேர் என்னங்கிற மாதிரி அவ வந்து கேட்கிறா. பட் பேரெல்லாம் அதுல மென்ஷன் வந்து ஆகல போல. பிங்க் சிட்டில இருந்து வந்து வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் அவங்க சொல்றாங்க. அவளுக்கு அப்பவே டவுட் வந்து வந்துருது. மேபி அவங்க அம்மாவா இருக்கலாம். அப்பதான் அவங்க அம்மாவோட இன்ட்ரோ வந்து காமிக்கிறாங்க. அவங்க அந்த பிங்க் சிட்டில இருந்து டேயாங் சிட்டிக்கு வந்து பஸ்ல வந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி ரிட்டர்ன் அந்த அமௌண்ட் அவங்க அம்மாக்கே வந்து அமுச்சு வந்து விட்டுறாங்க போல. நம்ம ஹீரோவால சுத்தமா தூங்கவே வந்து முடியுது இல்ல. ஹீரோயினியோட சோசியல் மீடியா வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பட் அதுல எதுவுமே வந்து இருக்கிறது இல்ல. உடனே போக் வந்து கால் அடிக்கிறாரு. கால் அடிச்ச உடனே, "நீ மோஜிங்கோட சோசியல் மீடியால பாத்தியா? அவளோட ஃபீட்ல ஒண்ணுமே இல்லங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறான். உனக்கே கொஞ்சம் அநியாயமா இல்லையாடா? புதுசா கல்யாணம் ஆனவனுக்கு 2 மணிக்கு கால் பண்ணி, கல்யாணம் ஆகாத பொண்ணோட ஃபீட பாத்தியான்னு சொல்லி கேக்குற. நான் வாழணும்னு நினைக்கிறியா? இல்ல என்ன நினைக்கிற நீ?" அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேக்குறான்.
ஹீரோ அப்படி இல்ல அப்படின்னும்போது, டெய்லி காலையில நீ இதையே தான்டா பண்ணுகிற. ஒரு ஒரு நாளும் கால் பண்ணி அவளோட ஃபீட் பாத்தியான்னு கேட்டுட்டு இருக்க. பேசாத நீ அவளுக்கே கால் பண்ணி வந்து கேட்டுடுறான்ங்கிற மாரி சொல்லிட்டு அவரு கால வந்து கட் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோக்கு சுத்தமா தூக்கமே வந்து வரதில்ல போல. அடுத்த நாள் மார்னிங் அவர் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கு வந்து வராங்க. வந்து காலிங் பெல் அடிச்ச உடனே ஹீரோயினியா தான் இருக்கும்னு இவன் வேகமா ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஆனா அவங்க அம்மா, "நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னா?" மேபி மோஜின் இங்க இருந்தானா என்கிட்ட வந்து சொல்லுன்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. "வெளிய போய் பேசலாம் வாங்கங்கிற" மாரி வெளிய கூட்டிட்டு வந்த உடனே, "நீங்களே அத கால் பண்ணி கேட்க வேண்டியதுதானேங்கிற" மாரி இவன் சொல்றான். "நான் கால் பண்ணா அவ எடுக்கவே மாட்டேங்கிறா. எப்படி இங்க தான் இருப்பான்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து வந்தேன்னும்போது, அவன் இல்ல, அவ இங்க இல்லங்கிற மாரி சொல்லிட்டு திரும்புறான். அவளோட கான்டாக்ட் நம்பர் இருந்தாவாச்சும் அட்லீஸ்ட் என்கிட்ட வந்துட்டு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கிற மாரி சொல்லி, நீங்க இன்னமும் பிரதர் சிஸ்டரா தான் வந்து இருக்கிறீங்களாங்கிற மாதிரி அவங்க வந்து கேக்குறாங்க. ஓ! அவ இங்க விட்டுட்டு போம்போது நீங்க அத பத்தி யோசிக்கலையா? இப்பதான் அத பத்தி யோசிக்கிறீங்களாங்கிற மாதிரி அவன் நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு உள்ள வந்து போயிடுறான். அப்புறம் பூலாலுக்கு தான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது போ கிட்டயும், யாங் கிட்டயும் ஹீரோயினோட அம்மாவ பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஏறுங்கங்கிற மாரி சொல்லிட்டு வந்து போறான். நம்ம டூலியே தான் காமிக்கிறாங்க. அவங்க பையன ஸ்கூல்ல பிக் பண்றதுக்காக வந்து வந்திருக்காங்க. பட் யார் எதிர்லயும் வந்துட்டு அது அவங்களோட குழந்தைன்னு தான் காமிச்சுக்கிறதுல, அந்த குட்டி பையன வந்துட்டு அக்கான்னு சொல்லி கூப்பிட சொல்லி குடுத்துருக்காங்க போல. நம்ம ஹீரோயினி ஆபீஸ்க்கு வந்து வரும்போது தான் மறுபடியும் அந்த அமௌண்ட் வந்து ஹீரோயினி மெசேஜ்க்கு வந்து வருது. அவங்க அம்மா மறுபடியும் வந்து ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்காங்க போல. இன்னொன்னு நான் அம்மா வந்து பேசுறேன். நான் உன்ன மீட் பண்ணணும்னு நெனைக்கிறேங்கிற மாரி மெசேஜும் வந்து பண்றாங்க. இத பார்த்தோனே நம்ம ஹீரோயினி கொஞ்சம் அப்செட் வந்து ஆயிடுறாங்க. அவங்க வந்து டீ குடிக்கலான்னு வெளிய வந்து வரும்போது தான் ஹீரோ அத வந்து நோட் பண்றாரு. ஆனா ஹீரோ போய் பேசலாம்ன்றதுக்குள்ள ஷென் போய் பேசுவான். "நீ எதுக்காக இவ்ளோ அப்செட்டா வந்து இருக்கிற? ப்ராஜெக்ட் விஷயம்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாங்கிற" மாரி அவன் ஒரு லூஸ் மாதிரி வந்து பேசிட்டு இருக்கான். அதுக்குள்ளே அவங்க கோவொர்க்கர் யாரோ ஒருத்தர் வீடு வந்து வாங்கியிருக்காங்களாம். அதுக்காக கிஃப்ட் வந்து குடுத்துட்டு இருக்கும்போது தான் பேரண்ட்ஸ் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சு கொஞ்சம் ஃபீல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினியோட அம்மா வந்து ஹீரோயினிக்கு ஆல்ரெடி சின்ன வயசுல ஒரு பிரேஸ்லெட் வாங்குறதுக்காக கடைக்கு வந்து போயிருப்பாங்க இல்லையா? ஆனா அதுக்குள்ளேயே யார்கிட்டயும் பேசிட்டு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. அந்த பிரேஸ்லெட்டே இப்ப நம்ம ஹீரோயினிக்காக அவங்க வந்து யோசிச்சு பார்த்துட்டு வந்து வாங்குறாங்க. அப்ப நம்மளால வாங்கி கொடுக்க முடியல. இப்பயாச்சும் நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க. அப்ப நம்மளுக்கு இன்னொரு ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி காலேஜ் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ ஒரு நாள் உடம்பு சரியில்லாத வந்து போயிட்டு இருக்குது. அவங்க அம்மாக்கு எத்தனையோ முறை கால் பண்ணி அவங்க அம்மா காலையே வந்து எடுக்க காணோம். ஹாஸ்டல்ல அப்ப லீவ் டைம் போல யாருமே வந்து இருக்கிறது இல்ல. இவங்க எழுந்து இவங்களே சுடு தண்ணி குடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கும்போது தான் அங்கிருந்து ஒரு ஸ்டாஃப் வந்து வராங்க. எல்லாருக்கும் இப்ப லீவ் தானே, நீ மட்டும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது அவங்க இந்த லீவ்லயும் வந்துட்டு சம் கிளாஸ் எடுப்பாங்களே, அந்த மாதிரி கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கேங்கிற மாதிரி போய் வந்து சொல்லிடுறா. சரி உனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி வந்து இருக்குது, உன்னோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாங்கிற மாதிரி போன் வாங்கி அவங்க அம்மாக்கு வந்து கால் பண்றாங்க. பார்த்தா அவங்க அம்மா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். இப்ப எதுக்கா கால் பண்ண? நான் அப்புறம் பேசுறேங்கிற மாரி சொல்ல வரதே கேட்காத கால கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினிக்கு அது ரொம்ப கஷ்டமா வந்து போயிடுது போல. இந்த ஃபிளாஷ்பேக்க கட் பண்ணா ஹீரோயினி அவங்க அம்மாவ மீட் பண்ணதுக்காக தான் வந்து வந்திருக்காங்க. ஆனா 2 பேரும் எதுவுமே வந்து பேசுறதில்ல. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது, "எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொல்லி சொன்னீங்க? 2 மணி நேரம் தான் நான் பெர்மிஷன் வாங்கி வந்திருக்கேன். உண்மைய சொல்லுங்கங்கிற மாதிரி இவ வந்து கேட்கிறா. ஓ! 2 மணி நேரம் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பவா நம்ம 2 பேரும் பேசிட்டே கொஞ்ச நேரம் எங்கேயாச்சும் போலாங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டே வந்து நடந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. என்ன சொல்லணுமோ அத சொல்லுங்க. நான் கிளம்புறேங்கிற மாதிரி அவ வந்து கேட்கிறா. நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன். உன்ன பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்து வந்தேங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. இத சொல்றதுக்காக தான் வந்தீங்களா? சொல்லிட்டீங்களா? இப்ப நீங்க கிளம்புங்கங்கிற மாதிரி அவ வந்து சொல்றா. உன் கூட நான் கொஞ்சம் பேச வேண்டியது வந்து இருக்குது. இன்னும் 2 மணி நேரம் ஆகலல்ல. நீ ஏன் கூட வந்து வாங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு போறாங்க. இவளும் வந்து பின்னாடியே வந்து போறா. அதோடவே நம்மளுக்கு வந்துட்டு இந்த 24த் எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க. 25த் எபிசோட வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, நம்ம ஹீரோயினி அவங்க அம்மா கூட வந்து போனாங்க இல்லையா? அப்படியே அந்த ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது, முதல்லலாம் அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது, அவங்க அம்மா ஃபோன் பேசிட்டு நம்ம ஹீரோயினிய சுத்தமா வந்து கண்டுக்கவே மாட்டாங்க இல்லையா? அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு டாய் விளையாடுற மாரி இருக்கு. அதாவது அந்த சைனீஸ், கொரியன்லலாம் வந்து இருக்கும் இல்லையா? காசு போட்டு டாய் எடுக்கிற மாதிரி. அந்த கேம் வந்து அவங்க அம்மா போய் விளையாடுறாங்க. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கங்கிற?" மாதிரி அவ கேட்கும்போது, "இந்த டாய்ஸ் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. சின்ன வயசுலயே என்கிட்ட கேட்டுட்டே வந்து இருப்ப. இப்ப நான் விளையாடி உனக்காக ஜெயிச்சு குடுக்குறேங்கிற" மாதிரி அவங்க அம்மா போய் விளையாடுறாங்க. ஆனா சின்ன வயசுல ஒரு நாள் கூட நம்ம ஹீரோயினி கண்டுக்கிறதே இல்லையா? அத நம்ம ஹீரோயினி யோசிச்சு பார்த்துட்டு நவுருங்கன்னு சொல்லி அவங்களே விளையாடி அந்த டாய வந்து ஜெயிச்சுறாங்க. உடனே அவங்க அம்மாக்கு ஒரே பெருமை. "என் பொண்ணு தான், என் பொண்ணு தான்ங்கிற" மாரி அந்த டாய எடுத்துட்டு போய் அவகிட்ட குடுக்குறாங்க. "ஹீரோயினி எனக்கு இதெல்லாம் தேவையில்ல. இப்ப எனக்கு ஒண்ணும் சின்ன வயசு கிடையாது. டாய்ஸ் பிடிக்கிற அளவுக்குங்கிற" மாரி சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்து போறாங்க. 2 பேரும் ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான், "எதுக்காக இப்ப வந்தீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் காசு தேவையா? இல்ல வேற ஏதாச்சும் தேவையா? எதுக்காக இங்க வந்தீங்கங்கிற" மாதிரி ஹீரோயினி கொஞ்சம் ஆஷா பேசுறாங்க. "நான் ஒண்ணும் எதுவுமே இல்லாத இந்த இடத்துக்கு வந்து வர கிடையாது. லிங்க் சிட்டில எனக்குன்னு ஒரு வீடு வந்து இருக்குது. என்ன நினைச்சு வொரிட் ஆகுற அளவுக்கு கொஞ்சம் பெர்சன்ஸும் அந்த இடத்துல வந்து இருக்குறாங்க. இருந்தாலும் நான் உன்ன மிஸ் பண்ணேன். நீ என்னோட சொந்த பொண்ணு. உன்ன பார்க்கறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்து வந்தேன்னு சொல்லி, அந்த பொம்மையும் அப்புறம் அந்த பிரேஸ்லெட்டையும் எடுத்து முன்னாடி வந்து வைக்கிறாங்க.
ஆனா இவ சுத்தமா கண்டுக்கிறதே வந்து இல்ல. அப்புறம் அவங்களே அந்த பிரேஸ்லெட் எடுத்து அவ கையில வந்து போட்டுட்டு, உண்மையாவே இது ரொம்ப அழகா வந்து இருக்குது. நான் பண்ணது எல்லாமே வந்து தப்புதான். பட் ஆனா இப்ப எனக்கு வயசாயிடுச்சு. உன்ன மிஸ் பண்ணேன். அதனால தான் உன்ன பார்க்க வந்து வந்தேன். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து கிளம்புறேங்கிற மாதிரி அவங்க எழுந்து போம்போது, இப்போ பிங்க் சிட்டிக்கு வந்து பஸ் கிடையாது. இன்னைக்கு நைட் பேசாத இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்கங்கிற மாதிரி இவ வந்து சொல்லிறா. சொல்லிட்டு அவளோட ஹோட்டல் ரூம்க்கே கூட்டிட்டு வந்து தங்க வைக்கிறதுக்காக கூட்டிட்டு வரா. அப்ப அவங்க சொல்றாங்க, "இன்னைக்கு நைட் நீயும் என் கூட இந்த ரூம்லயே வந்து இருங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க." எனக்கு ஒர்க் இருக்கு. அதனால நான் வந்து கிளம்புறேங்கிற மாரி அவ சொல்லிட்டு டோராண்ட போம்போது, "எனக்கு இன்னொரு ஒரு ஃபேவர் மட்டும் நீ பண்ணுங்கிற" மாதிரி அவங்க கேட்கறாங்க. என்ன ஃபேவர் வந்து பண்ணணும் அப்படின்னு இவ வந்து கேட்கும்போது தான், எனக்கு வந்துட்டு ஜாங் சிட்டிக்கு வந்து போணும். அதுதான் உன்னோட தாத்தா பாட்டியோட ஊரு. அவங்களோட டெத் ஆனிவர்சரி வந்து இப்போ வரப்போது. எனக்கு அதுதான் கடைசி ஆசையா வந்து இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா எனக்கு அங்க தனியா போறதுக்கு தைரியம் வந்து இல்ல. அதனால நீ என் கூட வந்து வா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இவ வாயே வந்து திறக்கறது இல்ல. சரி நீ யோசிச்சுட்டு பொறுமையா கூட என்கிட்ட வந்து சொல்லுன்ற மாரி சொல்லிர்றாங்க. நம்ம ஹீரோயினி தனியா இன்னொரு ஒரு ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹீரோ வந்து மெசேஜ் பண்றாரு. உன்னோட ஸ்டொமக் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்டொமக். எது சாப்பிட்டாலும் வெளிய வந்து உனக்கு ஒத்துக்காது. அதனால நீ வீட்டுக்கு வந்துரு. இன்னைக்கு நைட் வீட்ல வந்து சாப்பிடுவேங்கிற மாதிரி அவன் மெசேஜ் வந்து பண்றான். இவ ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்ப சரி ஹோட்டலுக்கு கிளம்பலாமா? டைம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி வந்து கேட்கறான். இல்ல அவ இன்னைக்கு நைட்டு நான் ஹோட்டலுக்கு வர மாதிரி வந்து இல்ல. நான் வந்துட்டு என்னோட வீட்டுக்கு வந்து போகணுங்கிற மாதிரி வந்து சொல்றா. உடனே நம்மளோட ஷெண்டா கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணலான்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா, நம்ம டூலி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. குட்டியா ஷார்ட்ஸ் போட்டுட்டு தலைலாம் ஈரமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அத பார்த்தோனே இவங்க 2 பேருக்கும் செம்ம ஷாக்கு. நம்ம ஹீரோ உள்ள இருந்து தண்ணி வந்து எடுத்துட்டு வந்து நிக்கிறான். உடனே இந்த அம்பரல்லாவ எங்க வைக்கிறதுங்கிற மாதிரி நம்ம ஷென் வந்து கேட்கிறான். டோராண்ட வச்சிருங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு திரு திருன்னு வந்து முழிக்கிறான். அவன் நாங்க ஏதோ வந்துட்டு இங்க உங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம திரும்பி கிளம்பலாமாங்கிற மாதிரி அவகிட்ட வந்து கேட்கிறான். உடனே நம்ம ஹீரோ சொல்றான், யார் சொன்னது? அவளோட வீட்ல அவ யார வந்து டிஸ்டர்ப் பண்ண போறாங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். இல்ல இங்க சிச்சுவேஷன் பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுதுன்ன உடனே அந்த மாதிரி எந்த சிச்சுவேஷனும் இங்க கிடையாதுங்கிற மாதிரி நம்ம டூலியும் நம்ம மோஜின் கிட்ட வந்து சொன்ன உடனே இல்ல நீ பரவாயில்ல இருக்கட்டும். நீ வந்து கிளம்பு. நான் இப்ப உள்ள வந்து போறேன். உன்னோட தலைய ஆற வைங்கிற மாரி டூலி கிட்ட வந்து சொல்லிட்டு, அவன் உள்ள போலான்னும் போதுதான் பையன் வந்து ஓடி வரான். டூலியோட பையன். அவனோட பேரு வந்துட்டு பூ போல. அந்த பையன் வந்து உட்கார்ந்துட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் வந்து ஆயிடுது. உடனே ஹீரோ வந்து பாக்குறாங்க. பாத்துட்டு சரி ஓகே அவங்க 2 பேரும் நனைஞ்சு வந்திருக்காங்கல்ல. நீ டின்னர் பண்ணியாங்கிற மாதிரி வந்து கேட்கிறா. இது என்ன அப்படின்னு உடனே டின்னர் அப்படின்னு அவ வந்து சொல்றா. அது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சுட்டே வந்து சொல்லிட்டு ஷென் கிட்ட நீயும் சாப்பிட்டு போங்கிற மாதிரி வந்து கேட்கறான். ஷென் ஓகேன்னு சொல்லும் போது ஹீரோயின் இல்ல இப்போவே லேட் ஆயிடுச்சு. நீ ஹோட்டல் ரூம்க்கு வந்து போ. நம்ம நாளைக்கு பாக்கலாங்கிற மாதிரி ஷென்னை வெளியே அமிச்சிட்டு உள்ள வந்து போயிடுறான். நம்ம டூலி வந்து ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயினி நீ எப்ப இங்க வந்தாலும் உன்னோட பையனை கூட்டிட்டு தான் வந்து வருவியாங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆமா என்னோட வீட்டுல என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து என்ன ரொம்ப தொல்லை வந்து பண்ணுவான். எனக்கு எந்த இடத்துக்கு போறதுன்னு தெரியாத போது என் குழந்தையோட சேஃப்டிக்காக நான் இங்க வந்து வருவேன். ஜெயம் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லுது. கையெல்லாம் வந்து அடிபட்டு இருக்குது போல. ஹீரோயினி நீ வீடு நீ ரெஸ்ட் எடு நான் அவனோட தலையை ட்ரை பண்றேங்கிற மாதிரி சொல்லி அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உள்ள அவங்க 2 பேரும் பேசுறத பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்து வெளியே சிரிச்சிட்டு இருக்கான். பார்த்தா அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்து வந்துடும். அவன் வெளியே நின்று கத்திட்டு வந்து இருக்கிறான். ரூலி மரியாதையா வெளிய வந்துரு. நீ வரலைன்னா கூட பரவாயில்ல. என்னோட பையனை என்கிட்ட வந்து குடுத்துருங்கிற மாதிரி கத்துறான். நம்ம ஹீரோ சுடுதண்ணி எடுத்துன்னு போய் அவன் மேல ஊத்திட்டு, இன்னமும் சுடுதண்ணி உன் மேல ஊத்தணுமா? மரியாதை இந்த இடத்துல இருந்து கிளம்புடாங்கிற மாதிரி சொல்றான். பட் அக்கம் பக்கங்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு அவன் வேணுனே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கல்யாணம் ஆன பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்கங்கிற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயினி வந்து வந்துடுறாங்க. யார் நீ? உன்னோட பையன் தான் சொல்றதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் அத்தாட்சி வந்து இருக்குதா? இல்ல உங்க 2 பேருக்கும் கல்யாணம் அந்த சர்டிபிகேட் இருக்குதா? அதெல்லாம் எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் நான் நம்புறேன் இல்ல நான் போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுவேங்கிற மாதிரி போலீஸ்க்கு வந்து கால் பண்ணோடனே அவன் பயந்துட்டு சரி சரி நான் கிளம்புறேன். ஆனா உங்களுக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் பெருமையா வந்து இருக்குது. அவன் சிரிக்கிறான். ஹீரோனி ஆனா பதிலே சொல்றது இல்ல. இப்ப உட்காந்து 4 பேர் வந்து சாப்பிட்டுட்டு வந்து இருக்கிறாங்க. அப்ப நீங்க பயப்படாதீங்க. இதுக்கு மேல அவன் வந்தான்னா உன்னோட குரலை வந்து உயர்த்தி பேசு. அடுத்தவங்க வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே நம்ம வந்து இருக்கக்கூடாது. இந்த விஷயத்த நான் காலேஜ் படிக்கும் போது தான் வந்து கத்துக்கினேங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து சொல்றாங்க. உடனே அந்த குட்டி பையன் வந்து சொல்றான், இப்ப நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி தானே அப்படிங்கிற மாதிரி கியூட்டா வந்து கேட்கறான். உடனே டூலி அப்பெல்லாம் பேசக்கூடாது. அமைதியா இருங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் ஏன் பேசக்கூடாது? நான் வந்து பேசுவேன். நீ, நானு, அப்புறம் ஆன்டி நம்ம எல்லாருமே சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அப்ப ஹீரோ நானுன்னும் போது ஆமா. அவங்க 2 பேர் தான் சூப்பர். ஏன்னா, நாங்க, அம்மா 2 பேரும் ஒண்ணா இருக்கிறோம். நீங்களும் ஆன்டியும் ஒண்ணா வந்து இருக்கிறீங்க. சோ இவங்க 2 பேரும் சூப்பர். நான் அம்மாவோட நீங்க வந்துட்டு ஆன்டியோட ஸ்வீட் ஹார்ட்ங்கிற மாரி சொல்றான். உடனே ஹீரோயினி வந்து ஸ்மைல் வந்து பண்றாங்க. ஆன்டி தானே உங்கள வந்து பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாரி அந்த குழந்தை வந்து சொன்ன உடனே எல்லாரும் வந்து சிரிச்சுட்டு, சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினி வேணும்னே டீஸ் பண்றாங்க. சாப்பிடுங்க ஸ்வீட் ஹார்ட்ங்கிற மாதிரி ஹீரோயினி வந்து சொல்லிட்டு உள்ள வந்து படுத்துட்டு இருக்கும்போது டூலி வந்துட்டு ரொம்ப ஃபீல் வந்து பண்றாங்க.
என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன ரொம்ப தொல்லை வந்து பண்ணுவான். என் குழந்தைக்காக தான் நான் இவ்வளவு வந்து சகிச்சுட்டு இருக்கேன். அவன் எப்பவுமே என்ன அம்மான்னு கூப்பிடணும் தான் வந்து விருப்பம் வந்து படுவான். பட் வெளிய போகும்போது நான் தான் அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு வந்து சொல்லி வச்சிருக்கேன். இவனோட சேஃப்டிக்காக தான் என்ன பண்ணி தொலைக்கிறது? அன்னைக்கு நீ டான்ஸ் கிளாஸ்க்காகவும் வந்து சொன்ன இல்லையா? இவன் டெலிவரிக்கு அப்புறம் என்னால நடக்க கூட முடியறதில்ல. அதனால தான் நான் டான்ஸ் கிளாஸ வந்து விட்டுட்டேன். இவன பார்க்கும்போது என் லைஃப்ல வேற எதுவுமே எனக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது. அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சொல்றா. இதே நம்ம ஹீரோயினி கொஞ்சம் எமோஷனல் வந்து ஆயிடுறாங்க. உன்ன மாரி எனக்கு ஒரு அம்மா கிடைச்சிருந்தா என் லைஃப் இன்னும் ஹாப்பியா வந்து இருந்திருக்குங்கிற மாரி சொன்ன உடனே, டூலி அப்படியே கை வச்சு ஆறுதல் வந்து பண்றாங்க. இது வெளியருந்து நம்ம ஹீரோ சோஃபால படுத்து கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. ஹீரோயினியோட அம்மாவும், ஹீரோவோட அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோயினி அதனால அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ தான் வந்துட்டு ஹெட்ஃபோன் குடுத்து, அது காதுல விழாத மாதிரி வந்து காப்பாத்திருக்கான் போல. அந்த ஃபிளாஷ்பேக்க வந்து காமிச்சுட்டு, அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோயினி முழிச்சு பார்த்தா, டூலி வந்து இருக்கிறது இல்ல. ஏதோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாவாங்கிற மாதிரி 2 பேரும் வந்து உட்கார்றாங்க. டூலி எங்கன்னு கேட்கும்போது, அவ அப்பவே வந்து கிளம்பிட்டா, கடை ஓப்பன் பண்ணோமா, நீ சாப்பிடுங்கிற மாதிரி அவன் வந்து குடுக்குறான். எங்க அம்மா வந்த விஷயத்த நீ ஏன் என்கிட்ட வந்து சொல்லவே இல்லங்கிற மாதிரி அவ வந்து கேட்கிறா. ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு தான் வந்து வந்தாங்க. சரி உன்ன எதுக்கு டென்ஷன் பண்ணணும் தான் நான் உன்கிட்ட சொல்லலங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். என்னோட பாட்டி ஊருக்கு போகணும்னு சொல்லி சொல்றாங்க. நான் கொஞ்சம் லீவ் எடுத்துட்டு தான் வந்து போலாங்கிற ஐடியால இருக்கிறேங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். நானும் உன் கூட வரட்டாங்கிற மாதிரி அவன் கேட்கறான். அந்த சிச்சுவேஷன்ல பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு முடிவு எடுத்துக்கலாங்கிற மாதிரி அவ வந்து சொல்றா. சரி வீட்டுக்கு நீ எப்ப ரிட்டர்ன் வந்து வரப்போற? அத சொல்லுங்கிற மாதிரி அவன் கேட்கறான். கண்டிப்பா வரேன். ஆனா எப்பன்னு நான் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி அவ வந்து சொல்லிறா. இந்த சைடு ஆபீஸ் தான் வந்து காமிக்கிறாங்க. லிங்ஜாங்ன்னு ஏதோ ஒரு கம்பெனி வந்து இருக்குதாம். அந்த சைடு ஏதோ ஒரு சிட்டில போல. அந்த சிட்டில அதுவும் வந்துட்டு இந்த ஜெயாங்கோட பார்ட்னர் இருக்காரு இல்லையா? அவரு ஏதோ ஒரு சீட்டிங் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காருங்கிற விஷயம் வந்து ஹீரோயினுக்கும் ஷென்னுக்கும் வந்து தெரிய வருது. உடனே அந்த சிட்டிக்கு வந்து போனா 4, 5 நாள் தங்க வேண்டியது வந்து இருக்கும். உன்ன நான் பிரஷர் பண்ண வந்து விரும்பல. நான் வேற யாரையாச்சும் கூட்டிட்டு போறேங்கிற மாதிரி ஷென் சொல்றான். ஹீரோயின் இல்ல நானே வந்து வரேங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறா. இந்த சைடு ஹீரோயினோட அம்மாவ தான் வந்து காமிக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு டேப்லெட் வந்து எடுக்குறாங்க. பட் ஆனா என்ன ப்ராப்ளம் என்னங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியறதில்ல. அவங்களுக்கு ரொம்ப சிக்கா இருக்கிறாங்கங்கிற விஷயம் மட்டும் தெரியுது. நம்ம ஹீரோயினியும் ஷென்னும் அந்த சிட்டிக்கு வந்து கிளம்பி வந்துட்டாங்க போல. அங்க இருக்கிற பொம்மையில இருக்கிற கோடெல்லாம் வந்துட்டு செக் பண்ணி வந்து பாத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன தப்பு வந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாரி அவங்களுக்கு ஒரு பாஸ் வந்து இருப்பாங்க இல்லையா? கம்பெனியோட ஓனரு. அந்த ஓனர் இந்த ப்ராஜெக்ட்டோட ரிசல்ட் நீங்க எப்பதான் சொல்ல போறீங்கன்னும்போது, நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். நெக்ஸ்ட் வீக்குள்ள மேபி நாங்க வந்து ரிசல்ட் வந்து சொல்லிடுவோங்கிற மாரி சொல்லிட்டு, டீம் டின்னருக்கு வந்து போலாங்கிற மாரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினி வேற ஊர்ல இல்லையா? நம்ம ஹீரோ ஆபீஸ்லயே அவங்களோட சீட்ட வந்து பாக்குறாங்க. வீட்ல வந்துட்டும் வந்துட்டு அவன் டேட் வந்து அவ ரிட்டர்ன் வர டேட் வந்து எழுதி வச்சுக்கிறான். 31ஆம் தேதி அப்படின்னு சொல்லி, ஒரு நாளும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆபீஸ் போம்போதும் சரி, வீட்டுக்கு வரும்போதும் சரி, ஹீரோயின் இல்லாத அவனுக்கு ரொம்ப எம்ப்டியா வந்து ஃபீல் பண்றான் போல. இந்த பூல் ஷாப்புக்கும் வந்து வரான். அதுக்கப்புறம் வெளிய போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்பதான் போ வந்துச்சு செய்யா எங்கங்கிற மாதிரி என்கிட்ட கேட்கிறான். வெளியதான் இருப்பான்னு உடனே அவங்க 2 பேரும் வெளிய வந்து ஹீரோ பக்கத்துல ஏறி உட்கார்ந்துட்டு என்ன பண்றது மோஜிங் ஊருக்கு போன பிறகு ஒரு நாளும் ஒரு வருஷமா போகுது இல்லடா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்றான். இத என்ன வேணும் உனக்கு அப்படின்னும் போது நீ தானே நேத்து கால் பண்ணி சோசியல் மீடியால எந்த ஃபீடும் வந்து வரலன்னு சொல்லி சொன்ன ஹேண்டில் பண்ண எப்படிங்கிறதெல்லாம் உனக்கு தெரியாது. உனக்கு கல்யாணம் ஆச்சா? இல்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் அனுபவத்துல சொல்றேன் பாரு. நீ அவளுக்கு வந்துட்டு மேக்கப் போயிட்டு பேக்லாம் வந்து வாங்கிட்டா உடனே சமாதானம் வந்து ஆயிடுவான்ங்கிற மாதிரி போ சொல்றான். இதோ இல்ல அதுலலாம் வந்துட்டு அவளுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்ற மாதிரி வந்து சொல்றான். அப்ப நீ நல்லா பேசு அவகிட்ட வந்துட்டு ஃபேவரா நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம போ வந்து சொல்லிட்டு அதுக்குள்ள அவங்க ஒய்ஃப் வந்து வந்துடுறாங்க. என்ன அவனை தப்பா லீட் பண்ணிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நைட் எல்லாரும் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து கூப்பிடுறாங்க. அதோடவே நம்மளுக்கு இந்த 25th எபிசோட வந்து பினிஷ்ட் வந்து பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு 26th எபிசோட வந்துட்டு கண்டினியூ வந்து பண்ணீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து போட வீட்டுக்கு சாப்பிட்டு வந்து வந்திருக்காங்களா, அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்ம போத வந்து அட்வைஸ் வந்து குடுத்துட்டு இருக்காரு. பொண்ணுங்கன்னா வந்துட்டு இப்படி தாண்டா வந்து இருப்பாங்க. அவங்க எஸ்ன்னு சொன்னா நோன்னு அர்த்தம். நோன்னு சொன்னா எஸ்ன்னு அர்த்தம். அதெல்லாம் நீ புரிஞ்சுட்டு தான் வந்து வாழணுங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. ஹீரோ அப்படியா? அப்படிங்கும்போது ஏங்க அப்படிலாம் கிடையாது. எஸ்ன்னா எஸ்ன்னா அர்த்தம். நோன்னா நோ தான் அர்த்தம்ங்கிற மாதிரி சொன்னான். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து தெரியுங்கிற மாதிரி போ சொல்றான். உடனே அவங்க ஒய்ஃப் நீ அவன தப்பா லீட் பண்ணாதீங்க பாரு செய்யா நான் சொல்றேன். அந்த மாதிரி நீ வந்து பண்ணு. ஃபர்ஸ்ட் அவகிட்ட நீ போய் பேசி வந்து பாரு. பேசி பார்க்கறதுனால மட்டும் தான் எந்த ப்ராப்ளம்க்கும் வந்து சொல்யூஷன் வந்து கிடைக்கும்ங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. இதோ நான் பேசுவேன். ஆனா எப்படி எனக்கு ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி வந்து சொல்றான். முதல்ல ஸ்வீட்டா பேசுங்க. சாப்பிட்டியா? தூங்குனியா? நான் உன்ன மிஸ் பண்றேன். இந்த மாரி பொறுமையா ஒரு நாள் ஆரம்பிக்கும்போதே பொண்ணுங்களுக்கு அந்த விஷயம் வந்து புரிஞ்சிரும்ங்கிற மாதிரி அவ வந்து சொல்றா. ஹீரோ அத யோசிச்சுட்டே வெளிய நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினிக்கு வந்து கால் பண்றான். கால் பண்ணிட்டு ஆபீஸ்ல இருந்து வெளிய வந்துட்டியான்னு ஸ்வீட்டா பேசுறான். ஹீரோயினி என்ன குரல் இது? அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கிறா. அது ஒண்ணும் இல்ல. என் தொண்டையில லைட்டா வந்து கட்டிட்டு இருக்கு. அதனால தான் நான் அப்படி வந்து பேசினேங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு சாப்பிட்டியாங்கிற மாதிரி வந்து கேட்கிறான். நான் சாப்பிட்டேன். டீம் லஞ்சுக்கு இப்பதான் போயிட்டு வந்தேன். நீ என்ன பண்ற? அப்படிங்கிற மாதிரி அவ வந்து கேட்கிறா. நானும் போவோட வீட்ல தான் போய் சாப்பிட்டு வந்தேன். பட்
எனக்கு சாப்பிட்ட மாதிரியே வந்து இல்ல பசியும் எடுக்கலங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். ஓ நான் வீட்ல இல்லாதனாலதான் உனக்கு பசி எடுக்கலையாங்கிற மாதிரி அவன் வந்து கேட்கறான். அவன் வந்து ஆமான்னு சொல்லி சொன்ன உடனே அவளே வந்துட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றா. இவனுக்கு செம ஸ்மைல் வந்து ஆயிடுது. உடனே நானும் உன்னை மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொன்ன உடனே இந்த விஷயத்த கேட்ட உடனே எனக்கு திடீர்னு பசி வந்து எடுத்துச்சு. நான் போய் இப்ப சாப்பிடுறேன், நான் இப்ப வச்சிடறேங்கிற மாதிரி அவன் வந்து கால் வந்து கட் பண்ணிடுறான். இவன் செம ஹாப்பி. அப்படியே டான்ஸ் ஆடிட்டே வீட்டுக்கு வந்து வரான். வந்துட்டு அவ கால் பண்றாளான்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு வந்து இருக்கான். அப்பதான் ஹீரோயினோட கோவொர்க்கர் வந்து கால் பண்றாங்க. அட்டென்ட் பண்ணா அப்பதான் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து காத்துட்டு இருக்குது. ஹீரோயினோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. உடனே வாங்கங்கிற மாதிரி வந்து கூப்பிடுறான். இவனும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா அப்பதான் டாக்டர் சொல்றாங்க கேன்சரோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து அவங்க இருக்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர் உடனடியா ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்பிச்சாகணுங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவங்க கோவர்க்கர் இது எப்படி மோஜின் கிட்ட வந்து சொல்றதுன்னும் போது நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்க கிளம்புங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிடுறான். சொன்னோட வந்து பேசுறாங்க. இப்பதான் அவங்களுக்கு மைக்கோசி வந்து கொடுத்துருக்கோம். அவங்க இப்போதைக்கு எழ மாட்டாங்க. பட் பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க அம்மா வந்து கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சோடனே நான் மோஜிக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைம் இதுக்காக தான் வந்து வந்தீங்களா? உங்களுக்கு காசு வேணுமா? இல்ல வயசான காலத்துல உங்க பொண்ணு பாத்துக்கணும்னு வந்து நினைச்சீங்களாங்கிற மாதிரி ஹீரோ வந்து கேட்கறான். நீ வெளியே வெயிட் பண்ணுங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினி வந்து வராங்க. என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்கறா. ஏதோ பிரஸ்ட் கேன்சரா, ஏதோ ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. நீ வா உள்ள போலாங்கிற மாதிரி அவன் வந்து கூட்டு போறான். உள்ள கூட்டு போய் லிஃப்ட்ல அவ சொல்றா, நீ வீட்டுக்கு போ, நான் இன்னைக்கு நைட் பாத்துக்கிறேங்கிற மாதிரி அவ சொல்றா. இல்ல இல்ல நான் உன் கூடவே வந்து இருக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத, நான் உன் கூட தான் வந்து இருக்கிறேங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிடுறான். இவ்வளவு அவங்க அம்மா வந்து பாக்கிறதுக்காக பக்கத்துல வந்து உட்கார்றா. அவங்க அம்மா வந்துட்டு எப்போ வந்தேங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. இப்பதான் நான் வந்து வந்தேன், நான் உங்களுக்கு வந்து கேர் டேக்கர் வந்து வச்சுறேன், ஏன்னா நான் ஆபீஸ்க்கு வந்து போகணுங்கிற மாதிரி அவ வந்து சொல்றா. அவங்க அம்மா அதுக்குலாம் ஒரு அவசியமும் இல்லைங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோ அவங்க அம்மா பத்தி விசாரிக்க சொல்லி போ கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, போ தான் வந்து கால் பண்ணிருக்காரு. அவங்க ஆக்சுவலா அந்த பிங்க் சிட்டில வந்து ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்கனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பையனை வந்து இருக்கு ஸ்கூல் படிக்கிற வயசுல. பட் இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்ட பிறகு அந்த ஆள் வந்துட்டு அவங்க பையனையும் கண்டுக்கிறது இல்ல, இவங்களையும் வந்து கண்டுக்கிறது இல்ல. மேபி அதனாலதான் அவங்க ரிட்டர்னிங் வந்து வந்திருப்பாங்கிற மாதிரி போ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துறான். நம்ம ஹீரோனி டாக்டர் கிட்ட வந்து போய் பேசுறாங்க. டாக்டர் சொல்றாங்க கடைசி ஸ்டேஜா வந்து இருக்கிறதுனால அந்த கேன்சர் செல் வந்து உடம்பு ஃபுல்லா வந்து பரவிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப வருஷமா ட்ரீட்மெண்ட்டே இதுக்கு எடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், ஆனா இத்தனை வருஷம் அத்தனை வருஷம்லாம் சொல்ல முடியாது. மேக்சிமம் வந்துட்டு ஒரு மந்த் அந்த அளவுக்கு தான் அவங்களால உயிர் வந்து தாங்க முடியும். இதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்காக நம்ம ஹீரோனி சைனும் வந்து போட்டுட்டு வெளியே வந்து உட்காந்து சிகரெட் பிடிக்கலாம்னு உட்காராங்க. ஹீரோ சிகரெட் எல்லாம் வந்து பிடிக்க கூடாது, அது ஹெல்த்துக்கு வந்து நல்லதே இல்லைங்கிற மாதிரி வந்து சொல்றான். சரி ஓகே நான் கொஞ்ச நாளைக்கு வந்து ஆபீஸ் லீவ் போடலாம்னு நினைக்கிறேன், இந்த ட்ரீட்மெண்ட் முடியிற வரைக்கும்ங்கிற மாதிரி அவ சொல்றா. ஓகே நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு அவங்க வந்து சொல்லிடுறான். இந்த சைடு கேர்டேக்கர் வச்சுட்டு இருக்காங்க. கேர்டேக்கர் தான் வந்து பாத்துக்கிறாங்க. பட் அவங்க வந்துட்டு உங்க பொண்ணு ஏன் வரதே இல்லைங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினி வந்து வராங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களே சாப்பாடு வந்து ஊட்டி விடுறாங்க. நீ ஒர்க்குக்கு போலியாங்கிற மாதிரி அவங்க அம்மா கேக்குறாங்க. இல்ல நான் கொஞ்ச நாள் லீவ் வந்து எடுத்திருக்கேன்னும் போது பொண்ணுங்களுக்கு ஒர்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், காசு இல்லைன்னா எந்த பொண்ணு யாரையும் மதிக்க மாட்டாங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்னோடனே ஹீரோயினி கோவம் வந்துருது. அவங்க வந்து பாத்துக்கிறேன்னு சொல்றதே பெரிய விஷயம், இதுல இந்த மாதிரி பேசினா நம்ம ஹீரோயினிக்கு எவ்வளவு கடுப்பாகும். உடனே அவங்க வந்துட்டு திரும்பி வந்து உட்காந்துக்கிறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா வந்து ஆயிடுது போல. இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம ஹீரோயினி போயிட்டு அந்த ஐஸ் கியூப் எல்லாம் வந்து வச்சு விடுறாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் நடக்கணும் போல இருக்குது, பெட்ல இருக்கவே முடியலன்னு அவங்க அம்மா வந்து சொன்ன உடனே வீல் சேர் இருக்குல்ல, வீல் சேர்ல கூட்டிட்டு வந்து சும்மா வாக்கிங் மாதிரி வெளியே வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப யாரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறதை பார்த்தோன்னே அவங்க அம்மா கொஞ்சம் பயந்துடுறாங்க போல. நான் இறந்துட்டா என்ன இந்த மாதிரி வந்து பண்ணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க கேட்கறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கே வந்து போறதில்ல. திடீர்னு ஹீரோயினுக்கு ஏதாச்சும் தேவைப்படலாம் இல்லையா, அதனால கார்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோயினி தூங்கி எழுந்து பார்த்தா அவங்க அம்மாவை பக்கத்துல வந்து காணோம். அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க. ரெஸ்ட் ரூம்லயே அவங்க அம்மா வந்து இல்ல. வெளியே வந்தா ஹீரோ கிட்ட எங்க அம்மாவை காணணும் போது நீ பதறாட, ஃபர்ஸ்ட் நம்ம போய் நர்ஸ் கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் முழுக்க வந்து 2 பேரும் வந்து தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா ரெஸ்ட் ரூம்ல நின்று அவங்க அம்மா மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னால அந்த பெட்ல எல்லாம் வந்து சாக முடியாது, நான் அழகா இருக்கணும்னு நினைக்கிறேன், லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஆமா சின்ன பெட்ல நான் சாவு வந்து விரும்பல, நான் எப்படி இருந்தனோ நான் அப்படியேதான் வந்து இருப்பேங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லும் போது ஸ்லிப் வந்து ஆயிடுது. என்னமா பண்றீங்க நீங்கன்னு சொல்லி நம்ம மோஜின் வந்து போய் பிடிக்கும் போது நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், இதுக்கு மேல நான் உனக்கு நல்ல அம்மாவை வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வந்து இறந்துறாங்க போல. நம்ம ஹீரோயினி அப்படியே அழுதுட்டே வந்திருக்காங்க. அப்ப ஒரு பிளாஷ்பேக் வந்து யோசிச்சு பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோயினியவா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி அவங்க ஆன்டி வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த விஷயத்த நம்ம ஹீரோயினி யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அம்மா கூட இருந்ததை யோசிச்சு அழுந்துட்டு வந்து இருக்கிறாங்க. அந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் வந்து பண்ணோம் இல்லையா ஹாஸ்பிட்டல்ல, அந்த பேப்பர்ல வந்து நம்ம ஹீரோயினி வந்து சைன் போட்டு வந்து கொடுத்துறாங்க. கொடுத்தோடனே அந்த பேப்பர் எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணோம் இல்லையா, ஹீரோ என்கிட்ட வந்து கொடு, நான் இந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் பாத்துக்கிறேன், நீ எனக்காக இங்கே வெயிட் பண்ணுங்கிற மாதிரி அப்படியே அவன் நெத்தியோட நெத்தி வச்சு அவளை வந்துட்டு கொஞ்சம் ஆறுதல் வந்து படுத்துறான். நடுவே நம்மளுக்கு 26th எபிசோட வந்து பினிஷ்ட் வந்து பண்ணிடுறாங்க.
27th எபிசோட வந்துட்டு கன்டின்யூ பண்ணீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின வந்து ஹக் பண்றாரு. ஹக் பண்ணிட்டு "உனக்கு இப்ப எப்படி இருக்கும்னு எனக்கு வந்து புரியுது. பட் நான் உன் கூட வந்து இருக்கிறேன். நீ கவல வந்து படாத" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, "நான் இப்ப பேப்பர் ஒர்க் ஃபர்ஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துர்றேங்கிற" மாதிரி அவன் வெளிய வரான். பட் அந்த பாடிய வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போணும் இல்லையா? அதுக்காக வந்துட்டு அவன் ஒரு வண்டி வந்து பேசுறான் போல. பட் வண்டி கிடைக்கிறதே வந்து இல்ல. போக் கால் பண்ணா அவனும் சின்ன பையன். அவனுக்கு எப்படி வந்து தெரியும்னு உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் கங்குக்கு தான் வந்து கால் பண்றாங்க. உடனே அவரு ஹாஸ்பிட்டல் கார் எடுத்துட்டு வந்துட்டு, என்னோட அனுதாபங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லி, "இந்தா நீ காலைல இருந்து கண்டிப்பா எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டே. இத சாப்பிடுங்கிற மாரி வந்து ஃபுட் வந்து குடுத்துட்டு, நான் வெளிய வெயிட் பண்றேன். நீங்க உள்ள போய் ப்ரொசீஜர முடிச்சுட்டு வாங்கங்கிற" மாதிரி அவர் வந்து ஒரு உண்மையா ஒரு பேரண்ட்ஸ் எப்படி இருந்து ஹேண்டில் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி இவங்க 2 பேரையும் அவர் வந்து ஹேண்டில் பண்றாரு. இவ்ளோ உள்ள ப்ரொசீஜர் முடிக்கிறதுக்காக வந்து வராங்க. உங்க அம்மா தானான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்கங்கிற மாரி மார்ச்சுரில வந்து சொல்றாங்க. ஹீரோயினி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஹீரோ போலான்னும்போது, "இல்ல, இல்ல நானே வந்து போறேன்னு" சொல்லிட்டு அவ போய் மூஞ்ச வந்து ஓப்பன் பண்ணி வந்து பாக்குறா. பாத்துட்டு அப்படியே டச் பண்ணி பார்த்தோனே அவளுக்கு ரொம்ப வந்து கஷ்டமா வந்து ஆயிடுது. 1000 சொன்னாலும் அம்மா தானே. அவங்க போய் அதுக்கப்புறம் சைன் வந்து போட்ட உடனே அவளுக்கு வாமிட் வந்து வந்துருது போல. போய் வாமிட் பண்றா. ஹீரோ பின்னாடியே ஓடி போய் அவ பின்னாடி வந்து நிக்கிறான். என் ஹார்ட் கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டு இருக்குது. மத்தபடி நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு போயி, அந்த இறுதி சடங்க வந்து ஃபினிஷ் பண்றாங்க. அவங்களும் ஒரு ஆள வச்சு தானே வந்து பண்ணுவாங்க. பார்த்தா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறவங்க முன்னாடி வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அங்க யாருமே கிடையாது. நம்ம ஹீரோ, ஹீரோயினி மட்டும் தான் வந்து இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி ஃப்ரண்ட்ல விட்டு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நிக்கிறாங்க. அந்த இறுதி சடங்கு பண்ணிட்டே இருக்கும்போது, அங்கருந்து ஒரு 3 கேங்ஸ்டர்ஸ் வந்து வராங்க. உங்க அம்மா என்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. அதாவது இந்த வட்டிக்கு வாங்குன மாரி வாங்கியிருக்காங்க போல. அத நீ தான் வந்து குடுக்கணும். இப்ப இறந்துட்டாங்கன்றதுக்காக அத சும்மா விட முடியாதுங்கிற மாரி அவங்க பிரச்சனை பண்றாங்க. வெளிய கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா? அந்த பேப்பர் வந்து குடுங்கன்ற மாதிரி கேட்கலாம். உடனே அவங்க அந்த பேப்பர் வந்து குடுக்கும்போது தான் தெரியுது, அது ப்ரொசீஜரா எந்த ஒரு லோனும் வந்து வாங்க காணோம். இந்த வட்டிக்குலாம் வாங்குவாங்கல்ல, அந்த மாரி தான் வந்து வாங்கியிருக்காங்க. அத அவங்க பொண்ண அடிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் வந்து கிடையாதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். ஆனா அவனுங்க சண்டை பிடிக்கிறாங்க. 2 பேருக்குள்ள ஒரு ஃபைட் வந்து வருது. அதுக்குள்ளே நம்மளோட கங்கு அங்கருந்து வந்துருவாரு. நான் தான் போலீஸ் வந்து பேசுறேன். என்கிட்ட சொல்லுங்க என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி அவர் வந்து கேட்டோனே, அந்த டாக்குமெண்ட் வந்து காமிக்கிறாங்க. அவரும் அதே தான் வந்து சொல்றாரு. இது லீகலான லோன் வந்து கிடையாது. அதனால இத அவங்க கட்ட முடியாதுங்கிற மாரி தான் வந்து சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயினி ஃபைட் வேணாங்கிறதுனால, என்னோட கான்டாக்ட் நம்பர் உங்ககிட்ட இருக்குது இல்லையா? நானே கால் பண்ணி நானே அந்த அமௌண்ட் வந்து கட்டிர்றேங்கிற மாரி சொல்லிர்றான். அவனும் சரி ஓகே கால் பண்ணுங்கன்னு அந்த இடத்துல இருந்து கேங்ஸ்டர்ஸ் வந்து கிளம்பிடுறாங்க. நான் வெளிய வெயிட் பண்றேன். நீங்க முடிச்சுட்டு வாங்கங்கிற மாரி சொல்லிட்டு போயிறாரு. ஹீரோயினி அப்படியே ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்கும்போது, உன்ன நீ ஃபோர்ஸ் பண்ணாதங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்றான். எங்க அம்மா இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்ததுலருந்து, அவங்க எனக்கு என்னென்ன நல்லது பண்ணாங்களோ, அது மட்டும் தான் என் மனசுல வந்து நிக்குது. அவங்க பண்ண கெட்டது எல்லாத்தையும் நான் மறந்தே போயிட்டேன். ஆனா அவங்கள பாரேன், எதுக்காக இங்க வந்திருக்காங்க? இவ்ளோ சுமைய என் தலையில இருக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க போலங்கிற மாதிரி அவ அழுவுறா. உடனே அவன் ஹக் பண்ணிட்டு, "பரவால்ல விடு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நம்ம வந்து பாத்துக்கலாங்கிற" மாதிரி அவன் வந்து சொல்லிர்றான். அந்த கடைசியா அந்த இறுதி சடங்கு பண்ணும்போது, அவங்களோட ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வந்து குடுக்கணும் போல. ஹீரோயினிக்கு அவங்க அம்மா பிரேஸ்லெட் போட்டு குடுத்தாங்க இல்லையா? அந்த பிரேஸ்லெட்டே அதுல வந்து குடுத்துட்டு, ஒரு வழியா அந்த இறுதி சடங்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து போறாங்க. ஜெயாங் வந்துட்டு அந்த இவன் இருந்தான் இல்லையா? பின் இருந்தான் இல்லையா? பின்னோட ஃபோட்டோவ பாத்துட்டு, அவன் ஏதோ ஒரு பிளான் வந்து போட்டுட்டு இருக்கான். அந்த பிளான் என்னங்கிறது நம்ம இப்போதைக்கு வந்து தெரியதில்ல. அவங்க ப்ராஜெக்ட் விஷயத்துல தான் போல. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்து அந்த இறுதி சடங்குல குடுத்திருப்பாங்க இல்லையா? அத எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. வைக்கும்போது ஹீரோயினி கொஞ்ச நாள் டைம் குடு நான் இத எடுத்துட்டு போயிறேங்கிற மாரி சொல்றா. இல்ல இது இங்கேயே வந்து இருந்துட்டு போட்டும். நெக்ஸ்ட் நீ என்ன பண்றது ஐடியாங்கிற மாதிரி அவன் கேட்கறான். ஷென் எப்படியோ ஊர்ல இருந்து வந்துட்டு இருப்பான். நான் ஒர்க் தான் வந்து பார்க்கணும். இப்போதைக்கு நான் ஹோட்டல் கிளம்புறேங்கிற மாதிரி அவ வந்து சொல்றா. சரி ஓகே ஏதாச்சும்னா எனக்கு வந்து கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அவனும் ஹோட்டலுக்கு வந்து அனுப்பிச்சுறான். ஹோட்டலுக்கு வந்தா அவளுக்கு வந்துட்டு மனசே வந்து இருக்குதுல்ல. ஒரு மாதிரி சேடா அந்த மாதிரி இருக்கிறா. அடுத்த நாள் ப்ராஜெக்ட் வந்துட்டு பிரசன்டேஷன் பண்ணும். அவ ரொம்ப ப்ராப்பரா பிரசன்டேஷன் பண்றதில்ல. ரொம்ப ஷார்ட்டா வந்து பிரசன்டேஷன் பண்றா. அந்த சிச்சுவேஷன் அவளுக்கு அந்த மாதிரி வந்து இல்ல. அத நம்ம டேவோ வந்துட்டு எனக்கு புரியல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கங்கிற மாதிரி கேட்கான். "இதோ நான் உனக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறமா பண்றேங்கிற மாதிரி வந்து சொன்னான். பட் நீ எதுக்காக இத பண்றன்னும்போது, நான் சொன்னா அத மட்டும் நீ கேட்டுக்கோங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு மீட்டிங் முடிஞ்சு வெளிய போயிர்றாங்க. "ஷென் உன்னால முடியலன்னா நீ கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கோ. நான் வேணா கம்பெனில பேசுறேங்கிற மாரி கேட்கிறான். "இரணி இல்ல பரவால்ல இருக்கட்டும்ங்கிற" மாரி சொல்லிட்டு வெளிய நடந்து வந்து வரா. அப்படியே உட்காந்து அவங்க கோவொர்க்கர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் லஞ்சுக்காக எழுந்து போயிடுறாங்க. அவ உட்காந்து ஏதோ கோல்டு காஃபி வந்து குடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சூடா இருக்கிற டீ எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு, "இப்ப நீ வந்துட்டு கோல்டா குடிக்க கூடாது. சூடா தான் குடிக்கணும். இத குடிங்கிற" மாரி குடுத்துட்டு சாக்லேட் வந்து குடுக்குறான். நம்ம 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு எங்கேயாச்சும் வெளிய போயிட்டு வரலாமாங்கிற மாதிரி அவன் கேட்கறான். எங்கன்னு அவ கேட்கும்போது, அந்த ஜாங் சிட்டிக்கு வந்து போலான்னு கேட்கறான். உனக்கு வேணான்னா வேணான்னும்போது, இல்ல இல்ல போலாங்கிற மாதிரி அவ வந்து சொல்லிர்றா. இந்த சாக்லேட் எடுத்து அவ வாயில வந்து அவன் போட்டு விடுறான்னா, இத ஷென் வந்து வெளிய இருந்து பார்க்கறான். அவனும் ஆக்சுவலா அவளுக்காக காஃபி தான் எடுத்துட்டு வந்திருக்கான் போல. இத பார்த்தோனே அவன் உள்ளவே போறதில்ல. சைலன்ட்டா வெளிய வந்து போயிர்றான். நம்ம ஹீரோ ஜெயான் கிட்ட வந்து கேட்கறான். எனக்கு பெர்சனல் ஒர்க்கா கொஞ்ச நாளைக்கு லீவ் வந்து வேணும். நான் போயிட்டு வந்துர்றேங்கிற மாதிரி சொல்றான். அவனும் ஓகேன்னு உடனே வந்து ஒத்துக்கிறான்.
நம்ம ஹீரோ வெளியே வந்த உடனே நம்மளோட கங்குக்கு தான் மெசேஜ் பண்றாரு. நான் கொஞ்ச நாளைக்கு வெளியே வந்து போறேன். அது வரைக்கும் இந்த ஜெயாங் என்ன பண்றான்றத நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கங்குக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணிட்டு அந்த ஜெயாங் சிட்டிக்கு வந்து கிளம்புறாங்க. ஜெயாங் சிட்டி கிளம்புறதுக்காக பஸ் ஸ்டாப்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்களா. ஹீரோயினி வந்து அந்த பைய என்கிட்ட வந்து குடு, 1000 சொன்னாலும் எங்க அம்மா தானே என்ன இந்த ஊருக்கு வந்து கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லி அந்த பைய வாங்கிட்டு பஸ் ஏறலான்னு உள்ள வந்து போகும்போது பின்னாடியே ஒருத்தன் திருடலாம் நம்ம ஹீரோயினோட பேக் வந்து ஓபன் பண்றான். பார்த்தா அதுக்குள்ள அந்த சாம்பல் இருக்கிறத பார்த்த உடனே என்ன பஸ் ஸ்டாப்ல இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வரீங்கன்னு அவன் கத்துறான். நீதான்டா ஃபர்ஸ்ட் திருட வந்த அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட வந்து புடிச்சு கொடுத்துறாங்க. பட் எல்லாரும் இவங்களுக்கு கொஞ்சம் அபசகனமா பாக்குறாங்க. இந்த மாதிரி இறந்தவங்களோட சாம்பல் எடுத்துட்டு போறது எல்லாருக்கும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா வந்து இருக்குது. ஆனாலும் இவங்க கண்டுக்கிறது இல்லை. இவங்க பாட்டு இவங்க போய் பஸ்ல ஏறிடுறாங்க. அவங்க பக்கத்துல கூட யாரும் வந்து உட்காருது இல்ல. ஹீரோ பரவாயில்ல நீ தூங்கு, நாங்க வந்த உடனே எழுப்புறேங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவ்வளவு தூங்கி வந்து எழுந்த உடனே நல்லா தூங்குனியாங்கிற மாதிரி கேட்டுட்டு அவளுக்கு பிரெயின் ஆசை வந்து கொடுக்கலாம். உண்மையாவே நீ ரொம்ப நல்லவன் தெரியுமாங்கிற மாதிரி சிரிக்கிறா. ஓ இதுலதான் ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னா நான் உனக்கு நிறைய வந்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு வழியா அந்த ஜெயாங் சிட்டிக்கு வந்து வராங்க. வந்து இறங்கின உடனே அங்க இருக்கிற கார் டிரைவர் கிட்ட வந்துட்டு எந்த இடத்துக்கு போகணுங்கிற மாதிரி சொல்லி அந்த டாக்ஸில 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது எதுக்காக நீ இந்த இடத்துக்கு வரணும்னு யோசிச்சேங்கிற மாதிரி அவ கேட்கிறா. நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வந்து இருக்கிற. உங்க அம்மாவோட கடைசி ஆசையும் அதுதானே. அதனாலதான் நான் வந்து இந்த இடத்துக்கு வரலான்னு முடிவு வந்து எடுத்தேங்கிற மாதிரி அவன் வந்து சொன்னான். உண்மையாவே நீ என்கிட்ட இவ்வளவு நல்லா வந்து நடந்துக்கிற தேங்க்ஸ்ங்கிற மாதிரி அவன் சொல்றா. லூஸ் மாதிரி வந்து பேசிட்டு இருக்காதுங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு ஒரு வழியா அந்த இறுதி சடங்கு போய் எடுத்துட்டு அவங்க ஊர்லயே அவங்களுக்கு ஒரு சமாதி மாதிரி பண்ணி அந்த இடத்துல வந்து வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் வெளியே வரும்போது ஹீரோயினி வந்து சொல்றாங்க, இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு வின்டர்ல எவ்வளவு ஸ்னோ வந்து வரும் தெரியுமா. ஆனா டேயாங் சிட்டில ஸ்னோவே வந்து வரது இல்ல. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா வந்து இருக்கும். இந்த ஊர் ரொம்ப அழகா வந்து இருக்கும். அப்பெல்லாம் ஸ்னோ வரும்போது நியூ இயர் அன்னைக்கு எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுட்டு அவ்வளவு ஹாப்பியா வந்து இருப்பாங்க. எனக்கும் கஷ்டமா வந்து இருக்கும். எங்க அம்மா வருவாங்களா, எனக்கு எப்பயாச்சும் புது ட்ரெஸ் வாங்கி தருவாங்களான்னுட்டு. ஆனா அது வரைக்கும் எங்க அம்மா வந்து வந்ததே இல்ல. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு வா நம்மளோட வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா எங்க அம்மா கூட வந்து போனேன். பட் ஆனா அங்கேயும் கிட்ட விட்டுட்டு எங்க அம்மா வந்து கிளம்பிட்டாங்க. இதுக்கு மேல எனக்கு இந்த மாதிரி அம்மா தேவையே இல்லைங்கிற மாதிரி அவ வந்து அழுவுறா. நீ அக் பண்ணிட்டு பரவாயில்ல விடு, உனக்கு அம்மா இல்லைன்னா என்னன்னா வந்து இருக்கிறேங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு 2 பேரும் நடந்து ஒரு ஹோட்டல் வந்து இருக்குது. அந்த ஹோட்டல்ல வந்து 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது உண்மையாவே இந்த சிட்டி வந்து நல்லா இருக்குது, எனக்கு இங்கே இருக்கணும் போல இருக்குதுங்கிற மாதிரி அவ வந்து சொல்றா. அதுல போய் என்ன இருக்குது, நம்ம இங்கே இருக்கலாங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஓ இங்க இருந்து என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி அவ வந்து கேக்குறா. ஏன் என்ன பண்ண முடியாது, அங்க இருக்கிற மாதிரி ஒரு குட்டி ஷாப் வந்து வச்சிடலாம். காலையில நான் பாத்துக்கிறேன், நைட்டு நீ பாத்துக்கோ, நிம்மதியா வாழலாங்கிற மாதிரி அவன் சொல்றான். இதுக்கும் நீ எனக்கு வந்து சப்போர்ட் பண்றியா. நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட ஸ்கூல் ஃபீஸை கட்டினேன். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போது என்னோட கார்டுல காசு வந்து போட்டு விட்டேன். இப்போ நீ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னும் போது அவன் நான் ஒன்னும் சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கல, உன் கூட சேர்ந்து ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு உடனே அவளும் சிரிச்சுட்டு அப்படியே அவன் தோல்ல வந்து சாஞ்சிக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல 2 பேரும் உட்காந்து பேசிட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஷாப் வந்து இருக்குது. அங்க இருக்கிற செயினை நம்ம ஹீரோயின் எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள இருந்து ஒரு லேடி வந்து ஒரு ஹேண்ட்ஸமான பையனும் ஒரு பியூட்டிஃபுல்லான லேடியும் வந்து வந்திருக்காங்க. 2 பேரும் என்ன ஹனிமூன் வந்திருக்கீங்களாங்கிற மாதிரி கேக்குறாங்க. இவங்க 2 பேரும் சைலண்டாவே இருக்கிறாங்க. மேடம்க்கு அந்த செயின் வாங்கி கொடுங்கிற மாதிரி அந்த லேடி வந்து சொன்ன உடனே ஹீரோனுக்கு அந்த செயின் பிடிச்சிருக்காங்கிற மாதிரி கேக்குறான். அவ இல்ல இல்ல இந்த இடத்துல வந்து இவ்வளவு செலவு பண்ணோமாங்கிற மாதிரி வந்து கேக்குறா. அவனும் சரி ஓகேங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான். அந்த லேடி நீங்க எதுக்காக உங்க ஒய்ஃப கேக்குறீங்க சார், நீங்களே வாங்கி கொடுக்கலாம் இல்லங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல இல்ல காசோட இதெல்லாம் என்கிட்ட வந்து கிடையாது, அந்த ரைட்ஸ் வந்து என் ஒய்ஃப் கிட்டதான் வந்து இருக்குதுங்கிற மாதிரி அவன் சொன்னோடனே அவன் சிரிச்சுட்டு முன்னாடி வந்து போறான். இவனும் அப்படியே முன்னாடி நடந்து போறதோடவே நம்மளுக்கு இந்த 27th எபிசோட வந்து பினிஷ் பண்ணிடுறாங்க. ஐ ஹோப் இந்த எபிசோடு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் வந்து போட்டுருங்க. நாளைக்கு வந்து நம்ம லாஸ்ட் பார்ட் வந்து பார்க்கலாம். இல்ல இன்னொரு 2 பார்ட்டை வந்து நான் பிரிச்சு வந்து போடுறேன். எத்தனை பேர் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஓகே பை பை.